மக்களே, இப்போ பாருங்க, ஒரு சின்ன மீன், குட்டி மீன் முதுகுல இப்படி வந்து ஒரு பெரிய தூண்டிய அப்படியே கொழுவுறாப்புல ஒரு ஒரு மனசாட்சி இல்லையாப்பா, சண்டாலப்பாவில ஒரு சின்ன மீன் முதுகுல இப்படி குத்துறியலே அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். வேற வழியே கிடையாதுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சின்ன மீன் முதுகுல குத்துன அந்த தூண்டியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்காப்புல. இப்போ வந்து அதில் வந்து பெரிய மீன் அது எப்படினாலும் அதை கடிக்க வரும். என்ன மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப நேரமாக தூண்டியை போட்டுட்டு அப்படியே மேலையும் கீழையுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நீவாடு, கடுமையான நீவாடு ஓடுது. அடிச்சாண்டா ஒரு லக்கி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் அண்ணனுக்கு மாட்டியிருக்கு ஒரு சூப்பர் மீன். என்ன மீன் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வந்தால் தான் தெரியும். அப்படியே ரிங்காரம் விட்டு தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே கிண்ணாரம் விட்ட மீனுக்கு அப்படியே வர்ற மாதிரிங்க. எங்கிறேன் ஆகா வருது. என்ன மீன் பார்த்தீங்கன்னா சரியான சூப்பர் மீன், தேங்காய் பாறை மீன் தாங்க வருது. அடடடா, பொறிச்சு சாப்பிட்டோம்னா சரியான டேஸ்ட்டு. 1 கிலோ பாறை மீன் எங்கள் ஊரில் வந்து இப்போ 450 ரூபாய்க்கு போகுது. அண்ணனுக்கு அடித்தது ஒரே ஒரு தூண்டியில் 1 கிலோ பீஸு, லெக் பீஸ் மாதிரி தான் கிடச்சிச்சு. பாருங்கள், பாறை மீன் இப்படி உயிரோடு உள்ள தேங்காய் பாறை மீனை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தூண்டியை வந்து அவங்க முழுங்கினதோடு சேர்ந்து, அந்த மீனை முழுங்கினதோடு சேர்ந்து தூண்டியும் உள்ளே போயிட்டு மீனை இப்போ லாவகமாக அதை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்படுறாரு அப்படின்னு பார்த்துக்கிறோங்க. ஏன்னா இந்த தூண்டி எடுக்கும்போது தூண்டி கையில் லேசாக எத்துக்குத்த மாட்டுச்சுன்னா கையில் ஏற்றிடும். இப்போ உள்ளே வந்து அந்த உயிர் மீனும் உள்ளே இருக்குது, அது உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ அவர் எடுக்கிறது உயிர் மீன் எடுக்கிறதா இல்லை தூண்டி எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்னது கையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்ண்ணே, அண்ணன் வணக்கம்ல வாரு. ஆமாம், மக்களே, சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மெத்தடு இந்த மெத்தடு தான் இப்போ நல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சின்ன மீனை எடுக்க முடியல, அந்த தூண்டியை மட்டும்தான் கஷ்டப்பட்டு அவர் எடுத்திருக்காரு. ரைட், ஓகே. சின்ன மீன் அந்த பெரிய மீன் வாய்க்கிலே இருக்குது. மக்களே, இந்த மீனை வந்து நாங்கள் தேங்காய் பாறை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன பேர் சொல்லுவே அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்ருக்கீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த மீன் தேங்காய் பாறையிலே வந்து பாறை வகையிலே வந்து நிறைய பாறை வகைகள் இருக்குது. அதில் இந்த மீன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முள் வந்து அதிகமாகலாம் இருக்காது. அதனால சின்ன பிள்ளைய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த மீனை நீங்கள் நம்பி வாங்கி கொடுக்கலாம். எல்லாருமே இந்த பாறை தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாறையோட டாப் ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாறை மீன் இருக்குது. அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உதவுங்க. மற்றொரு இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.